Today, let us see section 1 before the industrial revolution. ஸோ பிரிட்டனில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பீரியடுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரிட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து மார்க்கெட் நிறைய குட்ஸ் எஸ்பெஷலி டெக்ஸ்டைல்ஸ்க்கான மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்து அந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் எல்லாராலையும் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா டவுன்ஸில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. பிரிட்டன் அப்படிங்கிறப்போ மொனார்க்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, கிங்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா லைக் முன்னாடியே லைக் அரிஸ்டோக்ராட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நோபல்ஸ், அவங்களுக்கு சில ரைட்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ முன்னாடி இருந்தே பாரம்பரியமாக தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக டெக்ஸ்டைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு யார் நினச்சா கூட அவங்களால டவுனில் பண்ண முடியாது. ஏன்னா டவுனில் வந்து இந்த அரிஸ்டோக்ராட்ஸ் அவங்கெல்லாம் வந்து தே தெம்செல்ஃப் ஹேட் அன் அசோசியேஷன். ஸோ அசோசியேஷன் அப்படிங்கிற டேர்ம் தான் இங்கே கில்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள சில அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் வந்து புது மெம்பர் வர்றதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த அசோசியேஷன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முன்னாடியே கிங் கிட்ட இருந்து சில மோனோபாலி ரைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. அதாவது அவங்க மட்டும்தான் இந்த ஏரியாவில் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த டவுனில் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மோனோபாலி ரைட்ஸும் வாங்கி வச்சுட்டு இருந்தனால புது மெர்ச்சன்ட்ஸால் வந்து டவுனுக்குள்ளார பிஸ்னஸ் பண்ண இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலை. ஸோ இந்த நியூவாக இருக்கிற மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை கண்ட்ரி சைடு திருப்பினாங்க. ஸோ கண்ட்ரி சைடில் வந்து அங்கே இருக்கிற பீப்புள் வச்சு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேயா? ஸோ ப்ரொடக்ஷன் இன் த சென்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பற்றி மட்டுமே பாருங்கள். பிகாஸ் ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே டெவலப் ஆன இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். அதுக்கடுத்து டெவலப் ஆனது வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஓகேயா? ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காட்டன் டெக்ஸ்டைல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து காட்டனை வந்து ஸ்பின்னிங்னா என்ன? ஸ்பின்னிங்னா வந்து அதோட ரிசல்ட் வந்து நமக்கு யான். ஸோ அது ஒரு இடத்துல கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸ்பின்னிங் திரும்ப அந்த யானை வந்து வீவர் கிட்ட கொண்டு போவாங்க. ஸோ அங்கே வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஹேண்ட்லூம் ஆர் பவர்லூம் வீவிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த வீவிங்கில் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் வந்து ஃபேப்ரிக். அப்புறம் அந்த ஃபேப்ரிக் இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து டையிங் ப்ராசஸ் இருக்கும். டையிங்னா என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் கலர். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கேரி அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேயா? இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி இருக்கிற வந்து சிச்சுவேஷன். இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ப்ரோட்டோ இண்டஸ்ட்ரியலைசேஷன். ப்ரோட்டோ மீன்ஸ் பிஃபோர், பீரியட் பிஃபோர், தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோட்டோ. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் எல்லாம் நடந்துட்டு இருந்த பீரியடை வந்து ப்ரோட்டோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோட்டோ இண்டஸ்ட்ரியலைசேஷனுமே பிரிட்டனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருந்தது. எப்படி அப்படின்னா இந்த மெர்ச்சன்ட்ஸ் வந்து கண்ட்ரி சைடு இருக்கிற பீப்புளை வச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி ஏன் கண்ட்ரி சைடுக்கு போனாங்க அப்படிங்கிற ஸ்டோரியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இல்லையா. இப்போ கண்ட்ரி சைடு இருக்கிற பீப்புளும் வந்து இதனால பெனிஃபிட் ஆனாங்க. எப்படி அப்படின்னா கண்ட்ரி சைடு இருக்கிற பீப்புளும் பெனிஃபிட் ஆனாங்க. எப்படின்னா அவங்க வந்து முன்னாடி அக்ரிகல்ச்சர் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து அதில் வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து நியூ ஆக்ட் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணாங்க. என்க்ளோஷர் மூவ்மெண்ட், என்க்ளோஷர் ஆக்ட், அந்த மாதிரி புதுசாக நிறைய ஆக்ட் எல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாஸ் பண்ணாங்க. இதனால அங்கே இருக்கிற பீப்புள், கண்ட்ரி சைடில் இருக்கிற பீப்புள் வந்து காமன் லேண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதனால் அக்ரிகல்ச்சரல் பர்பஸ் வந்து அவங்களால அக்ரிகல்ச்சரல் அவங்க பண்ணிட்டு இருந்த லேண்ட் வந்து கம்மியாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து தே பிகம் ஒர்க்லெஸ், ஜாப்லெஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து தே ஆர் ரெடி டு ஒர்க் ஃபார் மெர்ச்சன்ட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா மெர்ச்சன்ட்ஸ் ஆஃபர் பண்ண ஜாபை ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தட் இஸ் த ரீசன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டேர்ம்ஸ் வந்து மெர்ச்சன்ட்ஸ்க்கும் கண்ட்ரி சைடு பீப்புளுக்கும் இருந்தனால
ப்ரோட்டோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து நமக்கு யூரோப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. டவுன்லேயும் நல்ல ப்ரொடக்ஷன், கண்ட்ரி சைடும் நல்ல ப்ரொடக்ஷன் இருந்தனால யூரோப் வந்து they were good in proto industrialization period also. All too often we associate with industrialization with the growth of factory industry. So industrialization na ennadu? Growth of factory. When we talk of industrial production, we refer to factory production. Industry na ennadu? It is factory only. When we talk of industrial workers, we mean factory workers. Industrial workers means factory workers. History of industrialization very often begin with the setting up of first factories. So history of industrialization na ennadu? First factories வந்து ஃபார்ம் ஆனது தான் நம்ம வந்து history of industrialization ல learn பண்ணுவோம். There is a problem with such ideas. Even before factories begin dot the landscape in England and Europe, there was a large scale industrial production for an international market. So factory செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஈரோப்பில் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் இருந்தது அப்படிங்கிறாங்க. எப்படி இது லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் இருந்தது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே ப்ரோட்டோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ், ஓகேயா, அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. This was not based on factories. So இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸோட ப்ரொடக்ஷன் இல்லை. Many historians now refer to this phase of industrialization as proto-industrialization. So இந்த ஃபேஸ்க்கு பேர் தான் proto-industrialization. In the 17th and 18th centuries, merchants from towns in Europe began moving to the countryside, supplying money to peasants and artisans, persuading them to produce for an international market. So டவுன்ஸில் இருக்கிற மெர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணாங்க? கண்ட்ரி சைடில் இருக்கிற பெசன்ஸ்க்கும் ஆர்டிசன்ஸ்க்கும் அட்வான்ஸ் மணி கொடுத்து அவங்கள வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தே பர்சியூட்னா இது மோட்டிவேட் பண்ணாங்க, இன்சிஸ்ட் பண்ணாங்க. With the expansion of world trade and accusation of colonies in different parts of the world, the demands for goods began growing. So வேர்ல்டு லெவலில் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ்க்கான மார்க்கெட் வந்து அதிகமாக இருந்தனாலையும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் காலனைஸ் பண்ணி வச்சுருந்த கண்ட்ரீஸ்லேயும் டெக்ஸ்டைல்ஸ்க்கான டிமாண்ட் ஹெவியாக இருந்தனாலையும் டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப க்ளோரிஃபைடாக இருந்தது. ஓகே, பட் மெர்ச்சன்ட்ஸ் குட் நாட் எக்ஸ்பேண்ட் ப்ரொடக்ஷன் வித்தின் டவுன். ஸோ மெர்ச்சன்ட்ஸ்னால இதை டவுனுக்குள்ளே வந்து ப்ரொடக்ஷனை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. This was because here urban crafts and trade guilds were powerful. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் கில்டுனா என்னது? அசோசியேஷன். ஸோ டவுன்ஸில் வந்து அசோசியேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. These were the association of producers that trained crafts people and maintained control over production, regulated competition and prices, and restricted the entry of new people into this trade. ஸோ இங்கே இருக்கிற அந்த அசோசியேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏற்கனவே சில பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க மூலமாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நியூவாக வந்து யாரும் உள்ளே என்டர் பண்ணால் அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, மற்றபடி அந்த ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த கில்டுடைய டியூட்டியாக இருந்தது. Rulers granted different guilds the monopoly right to produce and trade in specific products. நான் சொன்ன மாதிரி மொனார்க்ஸ் வந்து அவங்களுக்கு மோனோபாலி ரைட்ஸும் கொடுத்தாங்க. யாருக்கு? அங்கே டவுனில் இருக்கிற அந்த அசோசியேஷனுக்கு. It was therefore difficult for new merchants to set up business in town. ஸோ நியூ மெர்ச்சன்ட்ஸ்னால டவுனில் பிஸ்னஸ் செட் பண்ண முடியலை. ஸோ தே டர்ன் டு த கண்ட்ரி சைடு. அதனால அவங்க கண்ட்ரி சைடில் இருந்த பெசன்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸை வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின். எப்படி வரும்னா why merchants in town turn their attention to countryside அப்படின்னு கொஷின் வரும். ஓகேயா, இந்த passage you need to write. In the countryside, poor peasants and artisans began working for merchants. கண்ட்ரி சைட்லேயுமே வந்து பூவர் பெசன்ட்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் அவங்க வந்து தே ஸ்டார்டட் டு ஒர்க் ஃபார்
merchants. As you have seen in the textbook last year, this was a time when open fields were disappearing and commons were being enclosed. முன்னாடி நம்ம 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க என்க்ளோஷர் ஆக்ட் அப்படின்ட்டு. அதாவது அது வரைக்கும் அவங்க காமன் லேண்டில் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க, அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எதுனாலும் அவங்க ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. பட் கவர்மெண்ட் என்க்ளோஷர் ஆக்ட் போட்டு காமன் லேண்டெல்லாம் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல் பண்ணனால நிறைய பேருக்கு வந்து ஜாப்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஓகே, cottages and poor peasants who had earlier depend on common land for their survival, gathering their firewood, berries, vegetables, hay and straw, had to now look for alternative source of income. ஸோ அவங்க காமன் லேண்டை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அது இல்லை அப்படிங்கிறனால அவங்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டைம் தான் நமக்கு வந்து மெர்ச்சன்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணாங்க. அதனால இவங்களும் பெசன்ட்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேயா, மெனி ஹேட் டைனி பிளாட்ஸ் ஆஃப் லேண்ட் which could not provide work for all members of the household. அங்கே இருக்கிற பெசன்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லேண்ட், டைனி பிளாட்ஸ் ஆஃப் லேண்டு தான் இருக்கும். ஸோ அந்த லேண்டில் எல்லாருக்கும் ஒர்க் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ when merchants came around and offered advance to produce goods for them, peasants households eagerly agreed. ஸோ அவங்க வந்து மெர்ச்சன்ட்ஸ் உடைய ஆஃபரை அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. By working for the merchants, they could remain in the countryside and continue to cultivate their small plots. ஸோ அவங்க மெர்ச்சன்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறனால அவங்க கண்ட்ரி சைட்லேயே இருந்துட்டு அவங்களுடைய லேண்டையும் கல்டிவேட் பண்ணிக்கிட்டாங்க. சைட் பை சைடு மெர்ச்சன்ட்ஸ் கொடுக்குற இந்த ஒர்க்ஸையும் அவங்க பார்த்தாங்க. Income from proto-industrial production supplemented their shrinking income from cultivation. ஸோ shrinking income, shrinkனா என்னது, குறையிறது. ஏற்கனவே அவங்க கல்டிவேஷன் பண்ணி அவங்களோட இன்கம் வந்து அதாவது கல்டிவேஷன்னா என்னது, அக்ரிகல்ச்சரல் இன்கம் அவங்களுக்கு ஏற்கனவே குறைஞ்சிட்டு இருந்தது. ஓகேயா, ஸோ அவங்க வந்து இந்த இன்கம்மை வந்து ப்ரோட்டோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் மூலமாக கிடைக்கிற இன்கம் வந்து அவங்களுக்கு அதை காம்பன்சேட் பண்ணுச்சு. ஓகேயா, it also allowed them a fuller use of their family labor resources. ஸோ அவங்க ஃபேமிலியில் இருக்கிற கம்ப்ளீட் பீப்புளையுமே அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடிஞ்சது. ஓகேயா, இங்கே ஃபுல்லர் ரிசோர்ஸ்னு வராதுமா, ஃபுல் ரிசோர்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, within this சிஸ்டம்னா என்னது, ப்ரோட்டோ இண்டஸ்ட்ரியலைசேஷன். A close relationship developed between the town and countryside. Merchants were based in towns but the work was done mostly in countryside. Merchants வந்து டவுனில் இருந்தாலும் அவங்களுடைய ஒர்க் எல்லாம் எங்கே நடந்தது, கண்ட்ரி சைடில் நடந்தது. A merchant clothier in England purchased wool from a wool stapler. ஸோ ஒரு merchant clothier, ஸோ merchant clothierனா ஒன் who is exporting the cloths. ஓகேயா, அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து wool stapler கிட்ட இருந்து wool வாங்குவாங்க. ஓகேயா, ஸ்டாப்லர்னா யார், a person who staples or shorts wool according to the fiber. ஸோ அந்த உள்ளெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி தரம் பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து நல்ல உள்ளே வாங்குவாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அண்ட் கேரிட் இட் டு த ஸ்பின்னர். தென் அந்த வாங்கின உள்ளெல்லாம் ஸ்பின்னர் கிட்ட கொடுப்பாங்க. ஸ்பின்னர் என்ன பண்ணுவார், அதை வந்து யானா த்ரெட்டாக மாற்றி கொடுப்பாரு. ஓகே, so and carried it to the spinners. The yarn that was spun was taken into subsequent stages of the production to weavers. So yarn வந்து அப்புறம் weavers கிட்ட போகும். weaver என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு ஃபேப்ரிக்கா கண்டினியூஸ் கிளாத்தாக மாற்றி கொடுப்பாங்க. தென் டு fullers. fullers அப்படிங்கிறவங்க என்ன யாருன்னா, a person who fulls, that is gathers cloth by pleating. அதாவது கிளாத்தை வந்து மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு, ஆயில் வேறு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி கொடுப்பாங்க. ப்ளீட்டிங்னா வந்து அரேஞ்சிங். ஓகேயா, ரோலாவோ இல்லைன்னா அப்படியே மடித்து தருவாங்க இல்லையா. ஸோ மேலே இருக்கிற டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து ரோல் பண்ணி நமக்கு தருவாங்க. தென் டு டையர்ஸ். ஓகே, the finishing was done in London before the export merchant sold the cloth in international market. ஸோ டையிங் முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் இன் த சென்ஸ் மேபி ஸ்டிச்சிங் ஆர் பேக்கேஜிங், இந்த மாதிரியான மெயின் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லண்டன் டவுனில் தான் நடக்கும். ஓகேயா, ஸோ அதனால தான் லண்டன் இஸ் கேம் டு பி நோன் அஸ் ஃபினிஷிங் சென்டர். ஸோ முன்னாடி ப்ரேயர் ஒர்க்ஸ் எல்லாம் நமக்கு கண்ட்ரி சைடில் நடந்தாலும் ஃபைனல் டச் வாஸ் கேரிட் அவுட் இன் லண்டன். ஸோ லண்டன் இஸ் டேர்ம்ட் ஆஸ் finishing center. This proto-industrial system was thus
patch of network of commercial exchange. So proto industrial system வந்து commercial exchange ஓட ஒரு பார்ட்டா இருந்தது. It was controlled by merchants and the goods were produced by vast number of producers working within their family farms, not in factories. So இதில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம், இந்த குட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஒரு ஃபேமிலி லெவல் ஒர்க்கர்ஸ்னால தான். ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் இந்த டெக்ஸ்டைல் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலை. ப்ரோட்டோ இண்டஸ்ட்ரியலைசேஷனில் கண்ட்ரி சைடில் ஒரு சின்ன சின்ன ஃபேமிலிஸ் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்பின்னர் ஃபேமிலியில் ஸ்பின்னிங் ஒர்க் நடந்தது, வீவர்ஸ் ஃபேமிலியில் வீவிங் ஒர்க் பண்ணாங்க, டையர்ஸ் வந்து டையிங் பண்ணாங்க. ஸோ ஒரு சின்ன ஹவுஸ் ஹோல்டு யூனிட்குள்ளேயே இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்தது. ஒரு கிளாத்திங் மெர்ச்சன்ட் கிளாத்தியர் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ணுவார். ஓகேயா? ஸோ தட் வாஸ் த ப்ராசஸ். அட் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் 20 to 25 workers were employed by each merchant. This means that each clothier was controlling hundreds of workers. ஸோ மர்ச்சன்ட் கிளாத்தியருக்கு கீழே நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னலி மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிஸ்டம்க்கு பேர் தான் ப்ரோட்டோ இண்டஸ்ட்ரியலைசேஷன்.